அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 23. பாரதி என்ற ஜீவானந்தின் அழுத்தமான அழைப்பில் திடுக்கிட்டு எழுந்து அவனை பார்த்தாள் உமா பாரதி. அவளின் திடுக்கிட்ட பார்வையில், ஏன் இப்ப பயப்படுற? நான் உன் புருஷன் தானே என்று சற்று மிரட்டலாகவே கேட்டு அவளின் கையை பிடித்து கட்டிலில் அமர வைத்தான். அவளும் ஆமா என்று தலையாட்டி விழி விரித்து அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். சரி, இப்பவாது சொல்ல போறியா இல்லையா என்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் தயங்கியபடியே அது என்று இழுக்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன? எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவனின் கைகளுக்குள் இருந்த தன் கையை உருவி அவனின் கையை பிடித்து அவளின் வயிற்றில் வைத்து அவனின் முகத்தை ஏக்கமாக பார்த்தாள். புடவைக்கு மேல் அவனின் கையை வைத்து சிறிது அழுத்தி, நான் குழந்தை உண்டாயிருக்கேன் என்று அவனின் முகம் பார்த்து சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். ஓ என்று சொல்லிவிட்டு, ஆமா, இது ஏன் குழந்தை தானே? அவன் அப்படி கேட்டதும் சட்டென்று நிமிர்ந்து கண்களில் நீருடன் அவனை பார்க்க அவனின் உதட்டுக்குள் இருந்த சிரிப்பை கண்டு கொண்டாள். பின்னர் லேசாக முறைத்தாள். என்னடி முறைக்கிற என்று அவளை பார்த்து சொல்லிக் கொண்டே அவனின் கையை அவளின் புடவையை விலக்கிவிட்டு வெறும் வயிற்றின் மேல் வைத்து சிறிது அழுத்தினான். அதில் கூச்சமடைந்த உமா பாரதி அவனின் கையை பிடித்து கொண்டு, பின்ன இப்படி கேட்டீங்கன்னா முறைக்காம என்ன பண்றதா என்று ஒரு வழியாக சொல்லி முடித்தாள். ஓ, நாங்க கேட்ட உடனே உங்களுக்கு கோபம் வருதோ? பின்ன என்கிட்ட ஏன் முதலே சொல்லல? அவன் அப்படி கேட்டதும் அவளது மனம் பின்னோக்கி ஓடியது. அன்று காலையில் எழும்பொழுதே லேசாக தலையை சுற்றியது. அப்படியே சமாளித்து எழுந்து அமர்ந்து குளியல் அறைக்குள் சென்றாள். குமட்டுவது போல் இருக்க என்ன என்று யோசிப்பதற்குள் வாந்தியும் எடுத்து விட்டாள். மரகதமும் நல்ல தூக்கத்தில் இருந்ததால் அவருக்கும் அவள் வாந்தி எடுத்த சத்தம் கேட்கவில்லை. பின்னர் யோசிக்க அவளுக்கு நாட்கள் தள்ளி போய் இருப்பது தெரிந்தது. ஒருவேளை குழந்தையாக இருக்குமோ என்று நினைத்து உள்ளம் மகிழ்ந்தாலும் பரிசோதிக்காமல் எந்த முடிவுக்கும் வரவேண்டாம் என்று நினைத்து கொண்டாள். இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றியது. முதலில் கணவனிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வீட்டிற்குள் வர ஜீவானந்த் அவசர அவசரமாக சட்டையை அணிந்து கொண்டு வெளியே சென்றான். அன்றுதான் குமாரசாமியின் மகன் காணாமல் போனது. அன்றிலிருந்து குளிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமே வீட்டிற்கு வந்தான் ஜீவானந்த். நேற்று அவன் வந்ததும் நேராக அவனது அறைக்குள் சென்று விட்டான். அவன் குடிப்பதற்கு காஃபியை எடுத்துக்கொண்டு அவனது அறைக்குள் சென்றாள். அப்பொழுது அவன் யாரிடமோ போன் பேசிக் கொண்டு இருந்தான். அந்த பக்கம் என்ன சொன்னதோ அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் இவனோ, என் மக அஞ்சலிய தவிர எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, அவளை தவிர வேற எந்த குழந்தையும் எனக்கு அவசியமும் இல்ல, என்ன பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், என் பொண்ண நான் நல்லா பாத்துக்குவேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு வைத்து விட்டான். ஒரு வார காலமாக அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அனைவரும் ஜாடை மாடையாக பேசியதும் குமாரசாமியின் மகன் காணாமல் போனதிலிருந்து ஜீவானந்தின் பாராமுகமும் அவளை பலவாறு யோசிக்க வைத்தது. எல்லோரும் சொல்வது போல தனக்கென்று ஒரு குழந்தை வந்துவிட்டால் அஞ்சலியை தான் கவனித்துக் கொள்ள மாட்டோம் என்று எல்லோரும் சொல்லுவதை தன் கணவனும் நினைக்கிறார் போல என்று நினைத்து அவளே முடிவு எடுத்து விட்டாள். அவள் வயிற்றில் இருப்பது குழந்தை என்றால் அதை பெற்றெடுக்காமலேயே இருந்து விடலாம் என்று. அதை நினைக்கும் பொழுது அவளது மனது அவ்வளவு பாரமானது. அவளின் வயிற்றை தடவிக்கொண்டே ஒரு குழந்தையை கருவிலேயே அழிக்க துணிந்த தன்னை நினைத்து மிகவும் வருந்தினாள். அன்று ஒரு நாள் மட்டுமே தலை சுற்றலும் வாந்தியும் இருந்தது. ஆகையால் தன் வயிற்றில் இருப்பது குழந்தையா
என்ற சந்தேகமும் இருந்தது. கடவுளிடம் தயவு செய்து இது குழந்தையாக இருக்கக்கூடாது என்று தன் வயிற்றை தடவி வேண்டிக் கொண்டே இருந்தாள். சாயங்காலம் சரசுவுக்கு போன் செய்து நாளை சிவகாசி வரை துணைக்கு வரும்படி கேட்டுக்கொண்டாள். அவரும் எதற்கு என்று கேட்க நாட்கள் தள்ளி இருப்பதாக கூறினாள். அவளும் மிகவும் மகிழ்ந்து, ஆனந்த் தம்பி கிட்ட சொல்லிட்டியா என்று கேட்க, இல்லக்கா, முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலாம்க்கா என்றாள். அவரோ, மெடிக்கல் ஷாப்ல கிட் கிடைக்கும்ல, அத வாங்கி டெஸ்ட் பண்ண வேண்டிதானே என்று கூற, எப்படியும் அதை வாங்கிட்டு வரணும்னா நான் அவர்கிட்ட தான் சொல்லணும். வேண்டாக்கா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போயே பாப்போம், குழந்தைன்னு உறுதியானா அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்களா அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க என்று கூறிவிட்டாள். குழந்தை என்றால் கலைத்து விடலாம் என்று முடிவெடுத்ததிலிருந்து அவள் பட்ட பாடு அப்பப்பா வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தன் கேள்விக்கு பதில் கூறாமல் ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்த மனைவியின் முகத்தில் தோன்றிய உணர்வுகளை பார்த்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தான் ஜீவானந்த். இறுதியில் அவளின் முகம் இறுக்கமாக மாற அவளின் தோளை தொட்டு, கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் என்று அவள் சிந்தனையை கலைத்தான். அது என்று மீண்டும் தயங்க, ஏ சும்மா அது இது இழுத்துட்டே இருக்காத என்று கோபமாக ஆரம்பித்து, நீ கன்சீவானா என்கிட்ட சொல்லணும், உனக்கு ஏண்டி என்கிட்ட சொல்ல தோணல என்றான் ஆதங்கமாக. எதேச்சியா நான் உங்களை அங்க பார்த்தேன், நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதும் ஏதோ உடம்புக்கு முடியல, ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கோபத்துலதான் உன் பின்னாடி வந்தேன். ஆனா நீ லேடி டாக்டர் கிட்ட போனதும் கொஞ்சம் சந்தேகம் வந்தது. என்கிட்ட சொல்லாம நீ தனியா வந்தது நீ ஏதோ தப்பு பண்றன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் மறைஞ்சிருந்து நீங்க போனதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லல, அதுக்கப்புறம் நான் தான் உன் புருஷன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நீ கன்சீவா இருக்கன்னு. ஆனா குழந்தை இப்ப வேணான்னு கலைக்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. மருத்துவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து விட்டான் ஜீவானந்த். அடுத்து என்ன ஆகும்? பொறுத்திருந்து பார்ப்போம்.